வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கதையை கேளுங்க. ஒரு பெயிண்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அழகான படத்தை வரைஞ்சி அவர் கொண்டு போய் அதை ரோட்டில் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவியத்தில் ஏதாவது ஒரு தப்பு இருந்தால் அதை மார்க் பண்ணுங்க அப்படின்னு எழுதியும் வைக்கிறாரு. அதை ஈவினிங் வந்து பார்க்கும் பொழுது மொத்தமாகவே அந்த பெயிண்ட் ஃபுல்லாக ஒரு ரெட் மார்க்கிங் இருந்துச்சு. அந்த ஓவியர் இதனால் ரொம்ப மனசு உடஞ்சி போய் அந்த ஓவியத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அதை ரொம்ப நாளாக கவனிச்சுக்கிட்டு இருக்க அவங்க அம்மா இன்னொரு பெயிண்டிங் வரைஞ்சி அடுத்த நாள் கொண்டு போய் அந்த பெயிண்டிங்கை அதே இடத்துல வைக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அதில் தப்பு ஏதாவது இருந்தால் மார்க் பண்ணி அதை நீங்களே சரி பண்ணி கொடுங்க அப்படின்னும் அதில் எழுதி வைக்க பெயிண்டரும் அதே மாதிரி எழுதியும் வைக்கிறாரு. அந்த ஓவியம் எந்த ரெட் மார்க்கிங்கும் இல்லாமல் அப்படியே இருந்துச்சு. அப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். பார்த்து அவங்க அம்மா, வாழ்க்கையில் எப்பயுமே நம்மளை ஏதாவது ஒரு குறை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், அதை பார்த்து நாம் டிசப்பாயிண்டிங் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நாம் எல்லாத்துக்கும் உணர்த்துறாங்க.